கிராமத்துல போய் சொன்னேன், இது மாதிரி கேட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நான் எனக்கு 2 பொண்ணு வச்சிருக்கேன், உங்களுக்கு மிரட்டுறாங்களே, இவரு கேட்க என்ன மாட்டாரு. வாங்கி கொடுங்க, எனக்கு உள்ளது பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா குடிசை வீடு மாதிரி இருக்குது என்னோடது. அவங்க ஓட்டு வீட்டுல இருக்காங்க, 3 லட்ச ரூபாய் கேட்கறாங்க அந்த வீட்டுக்கு. நான் முடியாத வச்சுட்டு எப்படி நான் கொடுப்பேன்? உங்க கூட யார் வந்திருக்காங்க? அம்மா வந்திருக்காங்க, எங்க பெரிய பொண்ணு வந்திருக்காங்க, எங்க வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. உங்க அம்மா வர சொல்லுங்க முதல்ல. இவங்க வயசானவங்கள இவங்களை எவ்வளவு திட்டுறது. இவங்க ஒரு பேங்க்ல கூட்டுறாங்க, அதுல 1 2 கொடுக்கறதே என் பிள்ளைங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க அக்கா வீட்டு குடும்பமும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா என்னம்மா பிரச்சனை? அம்மா கொண்டாந்து நான் சண்டை போட்டுட்டு வரோம். கொண்ட குடும்பம் தாம்மா பெருச்சு. நானும் இப்படி இருக்கேன். போமா அண்ணன் தம்பியெல்லாம் தாங்க மாட்டான் அப்படின்னு கொண்டு விடுறது. ஒரு 10 நாள் கழிச்சு வந்துடும். நீங்க உடம்பு சரியில்லை தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அம்மா அப்போ நல்லா இருந்தாங்கம்மா. பொண்ணு எடுக்க வந்தவங்களும் மூடி வச்சுட்டாங்கம்மா. இந்த மாதிரி வரும் போகணும்னு தெரியல.